இந்த தமிழ் புத்தாண்டுக்கு எப்பவும் ஒரே போல் அரிசி பருப்பு சேமியா வச்சு பாயாசம் செய்யாமல் இது போல் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கிறவங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அட்டகாசமாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரை கப்பு ஜவ்வரிசி அளந்து எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த அரை கப்பு ஜவ்வரிசியும் 50 கிராம் இருக்கும். இப்போ இதை லைட்டாக கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இது மொத்தத்தையும் அப்படியே அந்த தண்ணியோடைய ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி வேகக்கூடிய நேரத்திலே 2 மாம்பழம் இந்த மாதிரி சைஸுக்கு எடுத்துக்கோங்க. நல்ல பழுத்த பழமாக இருக்கணும். இப்போ இதை தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 200 கிராம் சர்க்கரையை பொடியாக இடித்து சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப்பு தண்ணி சேர்த்துட்டு இந்த சர்க்கரையை முழுமையாக கரைச்சிடுங்க. இதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லை. இது முழுமையாக கரைஞ்சாலே போதும். இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பில் ஒரு அடிகனமான கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல மாம்பழம், அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த நெய்யிலேயே இந்த மாம்பழத்தை லைட்டாக வதக்கிக்கோங்க. நெய்யில் இந்த மாம்பழம் துண்டுகள் எல்லாத்தையுமே வதக்கும்போது நல்ல கமன்னு வாசனையாக இருக்கும். மாம்பழம் நல்லா பழுத்ததாக இருக்கணும். அதே நேரத்தில் ரொம்ப புளிப்பு இல்லாமையும் பார்த்துக்கோங்க. மாம்பழம் ரொம்ப வதங்கிடக்கூடாது. லைட்டாக மசீர பக்கம் வர வரைக்கும் வதக்கிக்கிட்டால் போதும். இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா இதோட நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல சர்க்கரை, அதை ஒரு அரிப்பில் சேர்த்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை பாகில் இந்த மாம்பழத்தை ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்படி நம்ம வேக வைக்கும்போது அந்த மாம்பழம் அந்த சர்க்கரை பாகு உறிஞ்சிட்டு கொஞ்சம் நிறம் மாறி வரும். இது போல் நிறம் மாறி வந்ததுக்கு அப்புறமா இதோட நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம்ல ஜவ்வரிசி, அது மொத்தத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் இதை வேக வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் இறுகிட்டு அந்த ஜவ்வரிசி முழுமையாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஜவ்வரிசியோட நிறமும் நல்லா மாறிடுச்சு. அதே நேரத்தில் பாயாசமும் கொஞ்சம் திக்காக வந்திருக்கு பாருங்கள். இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் பாலை இந்த பாயாசத்தோடு சேர்த்துருங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி இல்லைன்னா 2-3 ஏலக்காவை தட்டி இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தேங்காய் துண்டுகள் செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. லைட்டாக இந்த தேங்காய் துண்டுகள் இந்த அளவுக்கு நிறம் மாறினதுக்கு அப்புறமா இதோட கொஞ்சமாக முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துக்கோங்க. கிஸ்மிஸ் பழம் கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், கிஸ்மிஸ் பழமும் பெருசாகிடுச்சு. அதே மாதிரி தேங்காவும் முந்திரி பருப்பும் லைட்டாக செவந்து வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரெடி பண்ணியிருக்க பாயாசத்தோடு சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப கமன்னு வாசனையோட ரொம்ப ருசியாக மாம்பழம் பாயாசம் செஞ்சுருக்கும். கண்டிப்பாக இந்த மாம்பழம் பாயாசத்தை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சுவை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு இந்த மாம்பழம் பாயாசத்தை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்ல தித்திப்பாக ரொம்ப சுவையாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சுட செஞ்சு கொடுங்க. திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே தித்திப்பான சுவையில் மாம்பழம் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஹைப் பண்ணிவிட்டு தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.